ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ரம்ஜானுக்கு நெக்ஸ்ட் டே நான் எங்கே போனேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த நடுவில் ஏன் வீடியோஸ் இல்லைன்னா உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ண தான் போகிறேன். நாங்கள் போனது வந்து செலிப்ரிட்டி ரெசார்ட், ஹைதராபாத் பார்டரில் இருக்குது. பேரை பார்த்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடக்கூடாது. ஏன்னு நான் சொல்கிறேன். உள்ளே போனோன்னா நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் செக்இன் பண்ணி ரூமுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் சூடாக ஒரு டீ குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா டிவி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்து வாக்கிங் போயிருந்தோம். இது வந்து ரொம்ப பெரிய கிரவுண்டு தான், ஆனாலும் பெருசாக லைட்டிங்கே இல்லை. நம்ம எங்கே நடக்கிறோன்னு கூட தெரியல. ரொம்ப சில இடத்துல தான் லைட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஹோட்டல், வில்லா, அப்புறமா ரெசார்ட் அப்படின்னு எதில் சேர்க்குறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய ஏரியா ஜாஸ்தி, ஆனால் வந்து ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன டைமாக என்னன்னு தெரியல. சில பேர்லாம் வந்து பிளாட் வந்து தனியாக இருக்குது, அது மாதிரி எடுத்து கூட பில்ட் பண்ணுறாங்க. நடந்து போக போக இருட்டு தான் ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. சுற்றி வந்து மரங்கள் தான் இருக்குது, ஆனால் நம்ம போகிற பாதை வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால என்ன முன்னாடி இருக்குன்னே தெரியல. ஒரு லைட் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படியே நேராக நாங்கள் கார் பார்க்கிங் வரைக்கும் போய் காரை எடுத்துகிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்லான்னு வந்துட்டோம். நாங்கள் 9:30 மணி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து எப்பயும் போல் லைட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து அமுல் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதனால் ஒரு புதுசாக ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணியிருந்தேன். அது பேர் ஞாபகம் இல்லை. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்பு. காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் கீழே போய் பஃபே தான் சாப்பிட்லான் இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வெளியே நம்ம நேற்று நைட்டு போன ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்கே காம்ப்ளிமெண்ட்டே எல்லா இடத்துலையுமே பஃபே வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ணணும். அதனால நாங்கள் வந்து கடைசியாக தான் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பஃபேலேருந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பெர் ஹெட்டுக்கு வந்து 350 ஆச்சு. கேரட் இட்லி சொல்லிட்டு 2 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் கேரட் போட்டிருந்தாங்க. அப்புறமா ஸ்வீட்ஸில் டோனட்ஸ், பிரெட், ஜாம், டோஸ்டர், அப்புறமா கார்ன்ஃப்ளெக்ஸ், பொட்டேட்டோ வெஜ்ஜு, இட்லி, சட்னி, சாம்பார், அப்புறமா பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. மசால் தோசை, எக் எல்லாமே வேணுற மாதிரி நம்ம கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் கவுண்டரில். காலையில் வந்து மெயினாக நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்துச்சு. நான் யூஸ்வலாக சாப்பிட மாட்டேன், ஆனால் இங்கே ரோஸ் மில்க் இல்லை, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருந்ததுனால அதையும் கார்ன்ஃப்ளெக்ஸையும் போட்டு சாப்பிட்டேன். ஒரு புது காம்பினேஷன், நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் போய் விளாண்டோம். பேட்மிட்டன், ஜிம்மு அதெல்லாம் இருந்தது. ஆனால் அங்கே லைட் இல்லை, ஏசி இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம சொன்னால் கூட ஆன் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த ஜிம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கூட உடஞ்சிருந்தது, அதை ஃபிக்ஸ் கூட பண்ணவே இல்லை. இங்கே வந்து நம்ம டே அவுட்டிங்க்கு வரவங்களுக்கு சார்ஜ் தனியாக பே பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்ட்டு. இப்போ ஸ்விம்மிங்னால் தனியாக பே பண்ணுறாங்க, பேட்மிட்டன்னா தனியாக பே பண்ணுறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால இங்கே பார்த்தோன்னா ஒரு டாக் வந்து தண்ணிக்கு வந்து எப்படி சுற்றி டான்ஸ் ஆடி தண்ணி குடிக்குது அப்படின்னு நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் கண்டிப்பாக இங்கே பார்க்கலாம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே தான் ஸ்விம்மிங் பூல் போகலாம் இருந்தோம். ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளைமேட்டும் நல்லாவே இருந்தது, கூலாக இருந்ததுனால நம்ம அன்றைக்கே ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும். அந்த எண்டில் இருக்குது ஸ்விம்மிங் பூல். அங்கே உள்ளே போய் நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நாங்கள் ஷவர் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இறங்கிட்டோம். இந்த ஸ்விம்மிங் காஸ்டியூம் வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்விம்மிங் கிளாஸ் போனேன். அப்போ வாங்கினதே ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு கரெக்டாகவே தான் இருக்குது. அங்கேயே வந்து ஸ்விம் சூட்லாம் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அங்கே பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அங்கே வந்து டியூப்ஸ் எல்லாம் இல்லை, நம்மளுக்கு பேபிஸில் இருக்கும்ல அந்த மாதிரி டியூப்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிள் கிடையாது. நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும். நான் நல்லா சன்ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக தடவிட்டு தான் நான் உள்ளே போனேன், என்ன தான் வெயில் அடிக்கிறனாலும். பேபிஸ்க்குன்னு தனியாக செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 5 feet அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும் டெப்த்து அந்த சைடு போக போக. இது நான் வந்து என்னோடய ஸ்விம்மிங் ஸ்கில்ஸை வந்து நான் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா காமிக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். ஸ்விம்மிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு வழியாக நல்லா குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் காலையில் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருந்ததுனால ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூம்குள்ளே வந்து செட்டில் ஆயாச்சு. கொஞ்சம் நேரம் நான் டிவி பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு நாங்கள் சாயங்காலம் நேற்று நடந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு தான் போனோம். ஒரு பைனாப்பிள் ஷேக் வாங்கியிருந்தோம். அது ஃபுல்லாக பைனாப்பிளோட ஸ்பைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் வாய் குத்துச்சுன்னே சொல்லலாம். நேற்று நைட் வந்து படுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கேட்டிருந்தோம். ஒரு சாதா பெட்டு, அந்த பெட்டுக்கும் இந்த 2000 rupees அவங்க சார்ஜ் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை. அன்றைக்கி வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் கீழே போகும்போது படிக்கட்டு எல்லாமே செம்மையாக இருட்டாக இருந்தது. ஒரு பல்பு கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்க. லிஃப்ட்டும் இங்கே வந்து நல்லாவே இல்லை, சென்சார் சரியே இல்லை.
நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் ஒரு 3 ரெஸ்டாரண்ட் கிட்ட வச்சுருந்தோம். ஆனால் க்ளோஸ் ஆகிருந்ததுனால இதுக்கு தான் கடைசியாக வந்தோம். இது பேர் வந்து எனக்கு மறுபடியும் மறந்து போச்சு, எனக்கு ஞாபகமே இல்லை. அவங்க மெனு கார்டு வந்து நல்லாவே இருந்துச்சு. அங்கே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது ஆந்திரானால கொஞ்சம் பார்த்து வந்து நான் ஆர்டர் பண்ணணும். எனக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. டுடே ஸ்பெஷல் அப்படின்னு வந்து மெனு வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி அங்கே வச்சுருந்ததுலேருந்து நாங்கள் 2-3 ஆர்டர் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ், புலாவ், பன்னீர் கிரேவி, பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டோம். கொஞ்சம் ஹார்டாகவே இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் போடுற குலாப் ஜாமுன் தவிர வெளியே வாங்கினோன்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்க மாட்டேங்குது. அன்றைக்கி நைட்டு கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மதியானம் மேகமூட்டமாக இருந்ததுனால அப்புறமா நல்லா காற்றை வந்து உள்வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெசார்ட்டுக்கு வந்து போனோம். அன்றைக்கி வந்து கிரிக்கெட்டும் ஓடிட்டு இருந்ததுனால அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த பெரிய கிரவுண்டு, காலையில் காமிச்சிருப்பேன். மார்னிங்க்கும் நைட்டுக்குமே இந்த கிரவுண்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அப்படியே நேராக ரூமுக்கு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு, வேறு வேலையே கிடையாது அப்படின்ட்டு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்பு தான். நேராக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போனோம் அவசரமாக. ஏன் அவசரமாக போனோம் அப்படின்னு எனக்கே தெரியல, ஆனால் அவசரமாக தான் போனோம். அன்றைக்கி வந்து மார்னிங் அந்த வெதர் சூப்பராக இருந்ததுனால நல்லா கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காரில் ஏறி போனோன்னா நாங்கள் எவ்வளோ அவசரமாக போனோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காலையில் பொங்கல் சாப்பிட்லான்னு பார்த்தா பொங்கல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் போண்டாவும் இந்த காஃபியும் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு ரூமுக்கு வந்து ரிட்டன் வந்தாச்சு. ரிட்டன் வந்தோடனே எங்கள் பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு பாய் சொல்லியாச்சு. ஏன்னா செக் அவுட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. எப்பயும் போல் நம்ம பண்ணுற வேலை தான். பெட்ஷீட்டெல்லாம் உதறி நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக கிளம்பியாச்சு. பேக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புனதுக்கப்புறமா இந்த விலாக் எண்ட் ஆகுதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம இந்த ஹோட்டல் ரெசார்ட்டில் வந்து இன்னும் பண்ணுற வேலைகள் கொஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா இந்த பார்க்கு தான். இந்த பார்க்கில் வந்து சைக்கிளும் பண்ணிக்கலாம். இப்படி சின்ன ஏரியா தான் இருக்குது. இதை பெருசாக மெயின்டைன் கூட பண்ணவே இல்லை. நாங்கள் அன்றைக்கி அடிக்கிற வெயிலில் நம்ம என்ன தான் இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். ஸ்விங் எல்லாமே இருந்தது. அதுதான் நாங்கள் உடுப்படியாக ஆடின விஷயம். இங்கே வந்து ஸ்விங்கெல்லாம் ஒரு 3-4 ஸ்விங் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஆடி முடிச்சதுக்கப்புறமா இந்த சுத்திரம் ஒன்று இருந்தது. அதில் வந்து என்னோடய கேமரா ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கணுன்றதுனால கீழே கேமரா வச்சுட்டு இப்படி சுற்றுற மாதிரி எடுத்துட்டேன். இதை பார்த்தாலே வந்து கொஞ்சம் தலை தான் சுற்றுது. பார்க் வந்து நாங்கள் மத்தியானம் உச்சி வெயிலில் வந்ததுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப வெயில் இருந்ததுனால நான் மேபி நேற்று ஈவினிங் வந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்கலாம். கடைசியாக அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு கேம் பாக்கி இருந்துச்சு. அதுதான் இந்த கிரேட் எக்ஸோ. அதை வந்து விளாடணுமே அப்படின்னு விளாண்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் see you in my next video. Bye.